சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் இந்த மனுகுலத்தை பார்த்து 100க்கு அதிகமான கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்று வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அந்த 100க்கு அதிகமான கேள்விகளில் இருந்து இப்பொழுது உங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் 10 கேள்விகளை கேட்க போகிறார். முடிந்தால் உண்மையாக நீங்கள் பதில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஏனென்றால் கடவுள் நம்மை பார்த்து கேட்கும் போது அதற்கு உண்மையான பதிலை நம்மால் கொடுக்க முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்கும் விதமாக இந்த 10 கேள்விகளும் அமைந்திருக்கிறது. முதலாவது கேள்வி ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 9 வாசிங்கள், கேட்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய கட்டளை மீறி கடவுள் சாப்பிடக்கூடாத சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தம் அவர்கள் பயந்து ஓடி போய் மரத்துக்கு பின்பாக நிர்வாணமாக அவர்கள் இருந்தபடினால் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை நோக்கி கேட்ட கேள்விதான் இது, நீ எங்கே இருக்கிறாய் என்று. இன்று அதே கேள்வி தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடவுளுக்கு தெரியாதா ஆதாம் ஏவாளும் எங்க இருக்கிறார்கள் என்று? அவர்கள் நிர்வாணமாக இருப்பதினால் ஓடி மரத்துக்கு பின்பாக ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய கட்டளையும் அவர்களை மீறி விட்டார்கள் என்பதையும் கடவுளுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் பாவம் என்ன என்று அறியாமலே கடவுளோடு தேவனுடைய பிரசன்னத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் கடவுளுடைய கட்டளை அவர்கள் மீறின போதுதான் பாவமானது உலகத்துக்கு வந்துவிட்டது. அப்பதான் கடவுள் கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று. அன்று ஆதாம் ஏவாளை பார்த்து கேட்ட தேவாதி தேவன் அதே கேள்வியை இன்று உங்களை பார்த்து கேட்கிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, என் மகனே, என் மகளே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். பாவத்து பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? என்னை விட்டு மறுதலித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாயா? நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். முடிந்தாக்கா நீங்கள் பதில் சொல்லுங்கள், பார்க்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கும் இரண்டாவது கேள்வி எரேமியா 32 அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்கள், கேட்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா என்று கேட்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு சில காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆனா ஒரு சில காரியங்களுக்கு ஆண்டவர் இன்னும் பதில் தராமல் இருக்கிறார். நம்ம நினைப்போம் கடவுளுக்கு இதுக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை பலிக்குது, இதை கடவுளால் செய்ய முடியாது பலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற மூன்றாவது கேள்வி மத்தேயு 21 அதிகாரம் 42 வசனத்தை வாசிங்கள், கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். அன்று கர்த்தராகிய தேவன் கேட்ட அதே கேள்வி இன்று நம்மை பார்த்து கேட்கிறார். நீங்கள் வேதத்தை ஒரு காலமும் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். சிந்தித்து பாருங்கள். நாம் படிக்கும் போது அநேக பாட புத்தகங்களை படிக்கிறோம், எத்தனையோ செய்தித்தாள்களை நாம் படிக்கிறோம், தேவையில்லாத கதை புத்தகங்களை நாம் படிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் வேதத்தை ஒரு காலம் நீங்க வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். ஆண்டவருடைய வேதத்துக்கு நம்ம நேரத்தை கொடுக்கிறோமா? என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, நீ வேதத்தை ஒரு காலமும் வாசிக்கவில்லையா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நான்காவது கேள்வி கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். மார்க்கு 14 அதிகாரம் 37 வசனத்தை வாசிங்கள், பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். அன்று சீமோன் பேதுரை பார்த்து கேட்ட அதே கேள்வியை தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கேட்கிறார். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, நீ 1 மணி நேரம் எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார்.
சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக நேரத்தை செல்போனுக்கே நாம் கொடுக்கிறோம், அநேக நேரத்தை வேலைக்கு கொடுக்கிறோம், தேவையில்லாத நண்பர்களிடத்தில் பேசுவதற்கு கொடுக்கிறோம், உற்றார் உறவினிடத்தில் நாம் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனால் தேவனிடத்துல 1 மணி நேரம் நாம் செலவழிக்கிறோமா? நாம் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோம், ஆனால் தேவனிடத்துல 1 மணி நேரம் நாம் செலவழிக்கிறோமா? ஆண்டவர் அன்று கேட்ட அதே கேள்வி இன்று உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கின்ற 5வது கேள்வி. லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள் கேட்போம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் அன்று கேட்ட அதே கேள்வி இன்று உங்களை பார்த்து கேட்கிறார். உன் விசுவாசம் எங்கே? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா வாழ்வது கூடாத காரியம் என்று இன்னொரு வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் கடவுளத்தில் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது, அது எல்லாமே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, உன் விசுவாசம் எங்கே போனது என்று கேட்கிறார். உன் வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது, மனவேதனை, பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் வரும்போது உன் விசுவாசமானது கர்த்தர் சோதிக்கிறார். அந்த நேரத்துல உன்னோட விசுவாசம் எங்கே போனது என்று கேட்கிறார். அநேக நேரத்தில் நம்ம கூட சொல்லுவோம், போடா, என்ன கும்பிட்டு என்ன பிரயோஜனம், கடவுள் இந்த சோதனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியல, இந்த துன்பத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போய் சொல்லி விடுகிறோம். அப்போ நமக்கு விசுவாசம் குறைந்து போகிறது. அதனால்தான் கடவுள் அன்று கேட்ட அதே கேள்வி இன்று உங்களை பார்த்து கேட்கிறார். என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, உன் விசுவாசம் எங்கே போனது? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கின்ற 6வது கேள்வி. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிங்கள் கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். ஆண்டவர் அன்று கேட்ட அதே கேள்வி இன்று உங்களை பார்த்து கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதர்களே நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்பாங்க. ஆனா நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனே சொல்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? உனக்கு குழந்தை இல்லையா? என் மகளே, அழுது கொண்டிருக்கிறாயா? நான் உனக்கு நிச்சயமாக குழந்தை கொடுப்பேன். ஒருவேளை உனக்கு நல்ல வேலை இல்லையா? சகோதரனே, நீ அழுது கொண்டிருக்கிறாயா? வெகு காலம் காத்து கொண்டிருக்கிறாயா? நான் உனக்கு வேலையை கொடுப்பேன். திருமணம் ஆகவில்லாமல் தடையாவே இருக்கிறதா? அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? என் மகனே, என் மகளே, உன் திருமணத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அன்று கேட்ட அதே கேள்வியை இன்று, என் சகோதரனே, என் சகோதரியே, என் மகனே, என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்கின்றார். கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கின்ற 7வது கேள்வி என்னவென்றால், லூக்கா 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்கள் கேட்போம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். அன்று கர்த்தராகிய தேவன் கேட்ட அதே கேள்வி இன்று உங்களை பார்த்து கேட்கிறார். நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? ஏன் கலங்குகின்றீர்கள் என்று கேட்கின்றார். நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்ற ஒரு சந்தேகம் கூட நமக்கு வந்துவிடும். சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் அன்று கேட்ட அதே கேள்வி இன்று உங்களை பார்த்து கேட்கிறார். என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் சந்தேகப்படுகிறாய் என்று கேட்கிறார். கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கின்ற 8வது கேள்வி என்னவென்றால், யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள் கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். அன்று சீமோன் ஆகிய பேதுருவிடத்தில் கேட்ட அதே கேள்வி கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கேட்கின்றார். அவர்களை விட நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். எவர்களை விட? உன் தாய் தகப்பன், உன் உடன் பிறந்தவர்கள், உன் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், நீ யார் மேல் அதிகமா அன்பு பாசம் வைத்திருக்கிறியோ அவர்களை விட நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று ஆண்டவர் அன்று சீமோன் பேதுருவிடத்தில் கேட்ட அதே கேள்வியை இன்று உன்னை பார்த்து கேட்கின்றார். என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கின்ற 9வது கேள்வி என்னவென்றால், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனம் 28 வாசிங்கள் கேட்போம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி,
இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். இதை எனக்கு செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். உங்க வாழ்க்கையில் நடக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில வருகிற துன்பங்களை கண்டு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உன் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்தை மாற்ற என்னால் முடியும், எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரியே, உனக்கு நான் குழந்தை கொடுப்பேன், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். வேலை இல்லாமலும் திருமணம் நடக்காமலும் கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில நான் நன்மையான காரியங்களை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். கடைசியாக கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கின்ற 10வது கேள்வி என்னவென்றால், யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள் கேட்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார். என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, நீ வியாதியிலிருந்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் பிரச்சனையிலிருந்து சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கின்றார். சிந்தித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் அன்று மனிதர்களிடத்தில் கேட்ட அதே கேள்வியை இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நம்மை ஒவ்வொருவரையும் கேட்கும் போது நாம் அதற்கு சரியான பதிலை கொடுக்க முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தராகிய தேவன் உங்களிடத்தில் கேட்ட அந்த 10 கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். கர்த்தர் அதை அறிவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.